மதுரை அருகே போலீஸ் வாகனம் மோதியதுல டூ வீலர்ல வந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த சம்பவத்துல விபத்தை ஏற்படுத்திய காருடைய காப்பீடு காலாவதியானதும் அதன் ஆயுட்காலம் 6 மாதங்களுக்கு முன்பே முடிந்து போனதும் அம்பலமாகி இருக்கு. மதுரை மாவட்டம் சிட்டம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பிரசாத் என்பவர் தனது மனைவி சத்யா, மகன் அஸ்வின் ஆகியோரோட மதுரை அனஞ்சியூர் பகுதியில துக்க வீட்டிற்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்துல வீடு திரும்பி கொண்டிருந்தாரு. அப்போது அவர்களோட 4வது ஆளாக சோனை ஈஸ்வரி என்பவரும் அந்த இருசக்கர வாகனத்துல பயணிச்சிருக்காங்க. அப்போது சிவகங்கை மாவட்டம் ஒருங்கிணைந்த குற்றத்தடுப்பு இன்ஸ்பெக்டர் ஜெயராணி வந்த சுமோ கார் சக்குடி அருகே கட்டுப்பாட்டை இழந்து பிரச்சாரத்துடைய இருசக்கர வாகனத்துல மோதியதுல பிரசாத், சத்யா, அஸ்வின் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காங்க. காயமடைந்த சோனை ஈஸ்வரி மதுரை அரசு மருத்துவமனையில சிகிச்சையில இருக்காங்க. விபத்தை ஏற்படுத்திய போலீஸ் வாகனத்துடைய ஆயுள் காப்பீடு காலாவதி ஆகிவிட்டதோட மட்டுமில்லாம காருக்கான தகுதி சான்றையும் பெறவில்லைன்னு காப்பீடும் புதுப்பிக்கப்படல. வாகன பற்றாக்குறையால காலாவதியான வாகனத்தை போலீசார் பயன்படுத்தியதே விபத்துக்கு காரணம்னு கூறப்படுது. இதனால காப்பீடு நிறுவனத்துக்கிட்ட இருந்து இறந்த பிரசாத்துடைய குடும்பத்திற்கு இழப்பீடு தொகை வழங்குறதுலயும் சட்ட சிக்கல் ஏற்பட்டு இருக்கு.